ஹாய்! நான் உங்கள் மஹா ஃப்ரம் மகிழினி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது வந்து சாட்டர்டே எடுத்த விளாகு. ஒரு டே இன் மை லைஃப் மாரி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். காலையில பூஜை பண்ணதோட அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு வீடியோ. அதுக்கப்புறம் ஈவினிங் போல எல்லாருமே சேர்ந்து வெளியில போயிருந்தோம். இப்ப பசங்களுக்கு ஸ்கூலுமே லீவ் விட்டுருக்காங்க. சரி எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மால்க்கு போயிருந்தோம். ஸோ மார்னிங் பூஜை பண்ணது, அதுக்கப்புறம் ஈவினிங் போல வெளியில போனது எல்லாமே சேர்த்து வீடியோவா கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த விளாக் உங்க எல்லாருக்குமே கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் பிடிக்கிற மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி. சாட்டர்டே அன்னைக்கு கொஞ்சம் பெருசாலாம் கலர் கோலம் எதுவும் போடல. நார்மலா கோலம் போட்டுட்டு அவுட்டர் லைன் மட்டும் கலர்ல கொடுத்திருந்தேன். அதனால தான் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. காலையில எந்திரிச்சோனே நான் பார்க்கக்கூடிய முதல் வேலை என்னன்னா குளிச்சுட்டு வர்றதுதான். அதுவும் ஹேர் வாஷ் பண்ணேன் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் பிரிஸ்க் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எந்திரிச்சோனே குளிச்சுட்டு வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கும்போது அந்த டே ஃபுல்லாவே நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும். எனக்கு கொஞ்சம் சோம்பேறியா இருக்கிற மாதிரி இருந்தா அது காலையிலயா இருந்தாலும் சரி ஈவினிங்கா இருந்தாலும் சரி போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அடுத்தடுத்த வேலை சீக்கிரமாவே ஓடிடும். அடுத்தடுத்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணணும். அதாவது ஃபுல்லா எல்லா பூஜையுமே பர்ஃபெக்டாக பண்ணலை அப்படின்னாலும் பூஜை ரூமில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஒரு அகர்பத்தியோ அப்படி இல்லைன்னா சாம்பிராணியோ ஏற்றி வச்சுட்டா போதும். அந்த ஸ்மெல் வந்து அந்த ஃப்ராக்ரன்ஸ் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஃபீலை கொடுக்கும். பூஜை பண்ணுறப்போ 2 நேரமே நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் ஒரு வேளை காலையில் எந்திரிச்சு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ஈவினிங் போல் நீங்கள் விளக்கேற்றும் போது நெய்வேத்தியம் படித்து சுவாமி கும்பிட்டுக்கலாம். எந்த தப்புமே கிடையாது. இல்லைனா நீங்கள் காலையிலே நெய்வேத்தியம் படித்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் போல் சும்மா சிம்பிளாகவே வந்து விளக்கு மட்டும் ஏற்றிட்டு மறுபடியும் ஒரு கப் சாம்பிராணியோ இல்லை அகர்பத்தியோ ஏற்றி வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூஜை பண்ணுறது, எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து என்ன வருது அப்படின்னா, தனியாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், இதுவே 4-5 பேர் இருக்கிற வீட்லையோ இல்லை கூட்டு குடும்பத்திலோ இந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, உங்களுக்கு என்ன நீங்கள் தனியாக இருக்கீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனியாக இருந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கும் கூட்டு குடும்பத்தில் இருந்து நம்ம லீட் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். தனியாக இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும் போதே நிறைய பேர் பின்னாடி, அதாவது சொந்த பந்தத்திலே நம்ம பண்ணுறதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேச தான் செய்வாங்க. ஸோ எனக்கும் பேசிட்டு தான் இருக்காங்க. அது உண்மையாலுமே ரொம்ப ஹர்ட்டாக கூட ஆகுது. பட் இருந்தாலும் அவங்க பேசுறதுக்காக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை நம்ம லீட் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அது பிடிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகி தான் ஆகணும். எனக்கு வந்து தூரத்துலேருந்து வர்ற விஷயங்கள் உங்களுக்கு பக்கத்துலேருந்தே நடக்கும். ஆக மொத்தத்தில் இதில் கிடைக்க போகிற விஷயம் என்னமா ஹர்ட்டிங் தான். 2 பேருக்குமே ஒரே அளவில் தான் கிடைக்க போது. மனசளவில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது, எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும். அது அவங்க லைஃபுக்குள்ளே உள்ளே போய் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிருந்தால் நம்ம நல்லா இருந்திருப்போம்னு நினைக்கலாம். பட் அங்கே போய் பார்த்தா தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். நம்மளை பார்த்து ஒருத்தவங்க கொஷின் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவங்கள விட ஒரு படி மேலே இருக்கிறோம் தான் அர்த்தம். நம்மளை பார்த்து அவங்களால ஜீரணிக்க முடியாமல் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் ஏதாச்சும் ஒரு கொஷினை வந்து நம்ம மேலே வைக்கிறாங்க. இதை செய்யாத அதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் நீங்கள் செய்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவ்வளோதான். நம்ம டைமை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டாலே போதும். நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம். ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேங்கிறதையும் நம்புகிறேன். காலையிலே பூஜை எல்லாமே முடிச்சாச்சு. இங்கே வரணும் அப்படிங்கிற பிளான் 3 நாளாகவே இருந்தது. பட் இன்றைக்கி கம்பல்சரி வந்துடுவோம் அப்படிங்கிறது தெரியும் எனக்கு. அதனால மார்னிங்கே நெய்வேத்தியம்லாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்டு ஷெடியூலில் போட்டு வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் போகிறனால ரிட்டன் வர்றது நைட் ஆகிடும். அதனால இன்னைக்கு பூஜை மார்னிங்கோடே முடிஞ்சது. குறிப்பிட்டு இன்னைக்கு இந்த மாலுக்கு வந்ததுக்கு ஒரு ரீசனுமே இருக்கு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பசங்களுக்கு குவார்டர்லி லீவ் விட்டுருந்தப்போ மாலுக்கு போகலான்னு சொல்லியிருந்தோம். அந்த 10 நாள் லீவில் பசங்களை கூட்டிகிட்டு வர முடியல, டைமும் கிடைக்கல. ஸோ அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே, எப்போ கூட்டிகிட்டு போவீங்க, ஏன் சொல்லிட்டு செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. நாங்களும் ஒரு 3 நாளாக பிளான் பண்ணுறோம், இன்னைக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலான்னு சுத்தமாக முடியலை. இன்னும் லீவ் முடிகிறதுக்கு ஒரு 5 days தான் இருக்குது. நியூ இயர் முடிஞ்சு அடுத்த நாளே ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து சண்டேலேருந்தே கொஞ்சம் வேலை ஆகிடும். நியூ இயர் வருது, அதனால க்ளீனிங் ஒர்க்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்படியே வந்துருமா, சரி இதுக்கு மேலேயும் வந்து நம்ம டைம் லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. இது வந்து மோஸ்ட்லி வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவையாச்சும் இந்த மாலுக்கு வந்து வந்துருவோம். வடபழனியில் இருக்க ஃபோரோ மால் இப்போ வந்து நெக்ஸஸ் மால்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க. இப்போ வந்து பல்லாவரமில் இருக்கனால அதிகமாக இந்த சைடு வர முடியலை. இதுக்கு முன்னாடி பசங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் இருந்தேன். அப்போ வந்து இங்கே அதிகமாக நானும் அவங்களும் வந்து வருவோம். ஆனால் அதுவே இப்போ வரணும் அப்படின்னா நம்ம அப்போ வந்ததோட இப்போ செலவு
கொஞ்சம் ஜாஸ்தி. அதுவும் இந்த 4th ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்குனே வந்து கேம் செக்ஷன் வச்சுருக்காங்களா. எப்படியும் அங்கே போகணும், என்ட்ரு ஆகணும் அப்படின்னாலே ₹1000 நம்ம எடுத்து வைக்கணும். கார்டு கொடுத்தா மட்டும்தான் அங்கே வந்து விளையாட முடியும். நார்மலாக பைசா பே பண்ணியெல்லாம் இங்கே விளையாட முடியாது. ₹1000 பே பண்ணி ஒரு கார்டு வாங்கினா மட்டும்தான் உள்ளே என்ட்ரே ஆக முடியும். என்ட்ரு ஆகிறது அப்படின்னா சும்மா உள்ளே போகலாம். பட் பசங்களை வச்சுட்டு நம்ம உள்ளே போயிட்டு திரும்பி சும்மாவே வர முடியாது. கண்டிப்பாக அவங்க ஏதாவது விளையாடணும்னு கை நீட்டுவாங்க. நம்ம கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மெயினாக அவங்க வரணும்னு சொல்கிறதே இதுக்காக தான். வெளியில் வந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா இவங்க 2 பேர் பின்னாடி ஓடிட்டே இருக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும். அதுக்கு முதல்ல எனர்ஜி வேணும். காலையில் 12 மணிக்கு காலையிலையும் மதியத்துக்கும் சேர்த்து சாப்பிட்டது. அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால் முதல்ல வயிறை வந்து ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எவ்வளோ ஆடணுமோ ஆடுங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. வெளியிலலாம் போனால் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு மைண்டு சொன்னாலும் ஆனால் மனசு என்னைக்காவது தானே வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லுது. இதில் யார் சொல்கிறத கேட்குறதுன்னு தெரியல. என்றைக்குமே மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அதனால் நான் மனசு சொன்னதே கேட்டுட்டேன். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் KFCயில் வந்து இன்னைக்கு சாப்பிட்ருந்தோம். KFCயை வந்துட்டோம் அப்படின்னா 4 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்போ வந்து வாங்கிடுவோம். அது இதுன்னெலாம் வாங்குறது கிடையாது. மொத்தமாக ஒரு காம்போவில் ஒன்று ஆர்டர் பண்ணி ஆளுக்கு 2 பீஸா சாப்பிட்டுட்டு வேலையை முடிச்சிட வேண்டியதான். இதில் வேற எங்கள் வீட்டு ஓனர் பிப்ரவரி முடிகிற வரைக்கும் ஜூஸ் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுன்னு ஆர்டர் போட்டு 1 மாதம் ஆயிடுச்சு. பட் இந்த காம்போ பேக்கில் நல்வாய்ப்பாக எங்களுக்கு 3 பெப்சி கிடச்சிது, கோக் கிடச்சிது. இது தாண்டா சான்ஸ்னு குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக எல்லாரோட ஃபேமிலியிலையுமே ஒரு M10 மகன் இருப்பாங்க. உங்கள் வீட்டில் M10 மகனா M10 மகளாங்கிறது சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து M10 மகன் தான். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நடக்கும். அது 3 பேருக்குமே சரி. பசங்களுக்கு இல்லைன்னா எனக்கும் கிடையாது, எனக்கு இல்லைன்னா அது பசங்களுக்கும் கிடையாது. என்ன பண்ணுறது, ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகி தான் ஆகணும். பசங்களுக்கு கோல்டு வந்துட்டால் அது இன்னும் பெரிய பிரச்சனையாக போயிடும். அதனால் சரி ஓகே, வீட்டில் வந்து ஒரு ஆளுக்கு கோல்டு வந்துருச்சு அப்படின்னா அது பெரிய தலைவலி, எல்லாருக்கும் வந்துடும். ஸோ அதனால் இந்த ஒரு 3 மாதத்துக்கு அவாய்ட் பண்ணிட்டோம் எல்லாத்தையுமே. மாலில் என்ட்ரானோடனே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கிறிஸ்மஸ்க்காக நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அங்கே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக KFC போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கேயுமே ஸ்டாப்பிங் போடலை. நேராக 4th ஃப்ளோர் மேலே வந்துட்டோம். ஆல்ரெடி 2 கார்டு எங்ககிட்ட இருந்தது, அதை தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பட் அதை செக் பண்ணும்போது அது வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்துருச்சு. அதனால் புது கார்டு தான் வாங்கணும். நீங்கள் பழைய கார்டை ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால் புது கார்டே போட்டுடலான்னு சொல்லிட்டு மினிமம் பேமெண்ட்டே 1000 சொன்னாங்க. அதுதான் ஸ்டார்டிங். அதனால் அதிலே வந்து ஒரு கார்டு போட்டாச்சு. ₹1000 கொடுத்து பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 கேம்ஸ் வரைக்கும் விளையாடலான்னு நினைக்கிறேன். ஸோ கார்டை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக ஒரு ரேஸ் கார் மாதிரி இருக்கும், உள்ளே வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி, அதாவது காமெடியாக குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன கேம்ஸ் இருந்தது. உள்ள ஒரு சில கேம்ஸ்க்கு வந்து ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. இந்த ஹைட் இருந்தால் தான் ஒரு சில கேம்ஸில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ரேஸ் காரில் இது வரைக்கும் பாப்பா உள்ளே அலோவ் பண்ணதே கிடையாது. பட் இந்த தடவை இங்கே வரணுன்னு தான் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு இங்கே வந்தோம். பார்த்தா மாற்றி வச்சுருக்காங்க. இந்த தடவை இங்கே இருந்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்து கண்ணில் மாட்டி விட்டுருக்காங்களே, அதில் வந்து குட்டி குட்டி பூச்சியெல்லாம் தெரியும். அதை வந்து நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் பாப்பாவுக்கு வந்து வீட்டில் ஒரு கொசு பறந்தாலும் சரி, பறந்தாலும் சரி, ஒரு சின்ன பூச்சி நெளிஞ்சு போகக்கூடாது, அவளுக்கு ரொம்ப பயந்துருவா. பட் இதை பார்த்துட்டு அந்தளவுக்கு கத்தலை. பட் நான் கத்துவான்னு நினச்சேன். எதுவுமே பண்ணாமல் மேடம் ஊதி ஊதி அதாவது தள்ளி தள்ளி போயிட்டு பயந்து பயந்து விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. செம காமெடியாக இருந்துச்சு வெளியிலேருந்து பார்க்கும்போது. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் உள்ளே இருந்தாங்க. ரொம்ப டைமிங்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து வந்துடணும். ஒவ்வொரு கேமுக்கும் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் வந்து லாஸ் ஆகிட்டே வரும். ஆனால் அங்கே இருக்கிற கேம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மெரினா பீச்செலாம் போனால் ஒரு சில விஷயங்கள்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பண்ணும்போது தான் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த டைனோசர் வாய்க்கில் வந்து பால் போடணும். நான் போகும்போது ஒருத்தவங்க வந்து பால் போட்டு ஒரு பொம்மை வந்து வாங்கிட்டாங்க. சரி இவ்வளோ தானே, ஈஸி தானேன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். 5 பால் வந்து தருவாங்க. ஒரே அந்த வாயில் வந்து 2 பால் கரெக்டாக போடணும். எடுத்த உடனே ஒரு பால் வந்து கரெக்டாக போட்டுட்டாங்க. அடுத்தடுத்து போடும்போது எல்லாமே ஜம்ப் ஆகி அங்கங்கே போயிடுச்சு. ஏன்னா பால் ரொம்ப லெஸ் வெயிட்டு. நார்மலாக போட்டால் கூட பிச்சாகி வெளியில் போயிடுது. அதனால ஒரு பால் போட்டதோட வந்துட்டோம். நல்லா விளையாடணும் அப்படின்னா இதில் பாயிண்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டே வரும். கடைசியில் இதில் இருக்கிற பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வந்து நமக்கு தருவாங்க. இப்போ வந்து 40 பாயிண்ட்ஸுக்கு வந்து எரேசர் அந்த மாதிரி இருந்தது. இன்னும் பாயிண்ட்ஸ் கூட கூட வந்து அந்த பொருளுமே வந்து நல்ல ஒர்த்தபிளாக இருக்கும். இதில் கஷ்டம் என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்டே 40 தான். அதுக்கு கீழே இருந்தாலும் எதுவுமே கிடையாது. நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வைக்கணும். இதுலேயுமே ஒரு மார்க்கெட்டிங் தான். அதாவது 40 பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னா நம்ம திருப்பி ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட், அவ்வளோதான். பட் இதில் நமக்கு கிடைக்க போகிறது ஒன்றும் பெருசாக கிடையாது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க, அதை பார்த்து நம்ம ஹாப்பியாக இருந்தோம், அவ்வளோதான். ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் ஜாலியாக இருந்தோம். இது மட்டும்தான் நமக்கு. நம்ம கேட்காத வரைக்கும் நமக்கு ஒரு கேம் தரவே மாட்டாங்கப்பா அந்த பசங்க. நானும் சரி எனக்கு ஒன்று கொடுங்கப்பான்னு கேட்காத வரைக்கும் அவங்க பாட்டுக்கு தனித்தனியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து உட்காந்துட்டேன். நம்மலாம் விளையாடுற காலத்தில் என்ன வேணாலும் ஆசைப்பட்டபடி ஓடி ஆடி விளையாண்டுக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் இந்த லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று விளையாண்டா வீட்டுக்குள்ளே விளையாடணும், இல்லைனா பணம் கொடுத்து அவங்களுக்கு ஆசைப்பட்டதை விளையாடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் கூட எடுத்துக்கங்களேன். ஊர் சைடு, அதாவது வில்லேஜ் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல
நல்லா வந்து கிரவுண்டு மாதிரி இருக்கும். பசங்க எல்லாருமே சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க. ஆனால் இதுவே சென்னை லைஃப்பில் இல்லை பெங்களூர் அந்த மாதிரி சிட்டி லைஃப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் விளையாடலாம். ஆனால் 1 மணி நேரத்துக்கு ₹1000 1500 பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். வெளியிலேருந்து பார்க்குறவங்க இதை பற்றின விஷயங்கள்லாம் தெரியாதவங்கலாம் இதை பார்க்கும்போது ரொம்ப காசு செலவு பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, காசை பற்றின அருமை தெரியல, இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். பட் நம்மளோட ஃபேக்ட் இதுதான். நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படிங்கிறனால நம்மளும் வந்து பைசா கொடுத்து தான் என்ஜாய் பண்ண வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா நம்ம லைஃப்ல நம்ம நல்லா பெரிய ஆள் ஆகணும், நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம எல்லாமே செய்யணும், ஸோ சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஆசை ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே, அதாவது ஒவ்வொரு பேரண்டா நமக்கு ஒரு கடமை வரும்போது கண்டிப்பா அது நமக்கு வந்துடும். ஸோ அதையும் தாண்டி எனக்கு தான் வந்து உங்க மேல நிறைய அக்கறை இருக்கு, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்னு பேசுறவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். இதையே நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம சொந்த பந்தம் சொல்றது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம். சரி, ஓகே, நம்மளை பற்றி தெரியுது, ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்றுமே தெரியாமல் நம்மளை யாருன்னே கூட தெரியாது, ஆனால் அவங்கெல்லாம் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கேமாக பார்த்து விளையாடியாச்சு. இவங்களுக்கு மட்டுமே எதுவுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. கடைசியில் இது ஒன்று தான் சிக்குச்சு. 952 வந்து ஹையஸ்ட்டில் இருந்தது. இவங்க பண்ணதில் லாஸ்ட்டாக 963 வந்தது. இதுதான் ஹையஸ்ட் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் யாராவது அதை பீட் பண்ணுறாங்களா? நானும் கொஞ்சம் நேரம் இங்கே சுற்றுற வரைக்கும் பார்த்தேன், பெருசாக யாருமே பண்ணல. அதுக்கப்புறம் யாரும் பண்ணியிருந்தா தான் உண்டு. போதுங்கிற அளவுக்கு விளையாடியாச்சு. எனக்கு கால் வலி வந்துருச்சு. நம்மலாம் ஷாப்பிங் போனாலே நான்லாம் 1 மணி நேரம் நிற்கிறதே பெருசு. உள்ள என்ட்ராகும் போது 6:30 மணி ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட 8:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. போகலான்னு சொன்னா ஒரு பிள்ளை நகர மாட்டேன்ருச்சு. இந்த கேமை விளையாடுறதுக்கு ஆல்ரெடி 15 பேர் கியூல நிற்கிறாங்க. இதுல நின்று நான் விளையாண்டாலே விளையாடுவேன்னு 3 பேரும் போய் உள்ள கியூல நின்றுட்டாங்க. இந்த கேம் வந்து விஷுவல் நமக்கு உள்ள தெரியும். ஜுராசிக் பார்க்குள்ள உள்ள வந்து ஒரு வண்டியில போயிட்டு இருக்க மாதிரி தெரியும். இதுவே உள்ள இருக்கிற ரோட்லலாம் ஆடி அசைஞ்சு போற மாதிரி பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாப்பாவும் அவங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பி தான் பாதிக்கு மேல கொஞ்சம் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். காலெல்லாம் மேல தூக்கி வச்சுக்கிட்டான். அங்க போயிட்டு விளையாண்டதுலே இதுதான் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க இருந்திருக்கும், மற்ற எல்லாமே கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமா இருந்தது. இது மட்டும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. 8 கேம்ஸ் கிட்ட விளையாண்டு 2 மட்டும் இப்போதைக்கு வச்சிருக்கோம். அடுத்த தடவை எப்போ போறோமோ அப்பதான் அதை யூஸ் பண்ணணும். என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்மலாம் எப்போதுமே ஆடியன்ஸ் தாப்பா. வெளியில இருந்து பாக்குறதோட சரி, உள்ளெல்லாம் போய் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க சிம்பிளா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள போனா கதற விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கும். அதனால நான் இதுக்குள்ளெல்லாம் போகல. நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்க 3 பேருமே போங்கன்னு சொல்லிட்டேன். மூவி பார்க்குற ஐடியா கிடையாது, அதனால தான் ஈவினிங் போல வந்தோம். மூவி பார்க்குற ஐடியா இருந்துச்சுன்னா ஆஃப்டர்நூனே வந்திருப்போம். அதனால சும்மா உள்ள மட்டும் போயிட்டு என்ன படம் ஓடுதுன்னு பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் தான் மெயின் ட்விஸ்டே. வர்ற ஆர்வத்தில் காரை எந்த பார்க்கிங்ல நிப்பாட்டணும், எந்த ஃப்ளோர்ல என்ன நம்பர்ல நிப்பாட்டணும்னு தெரியாம வந்தாச்சு. உள்ள போய் தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. எடிட் பண்ணும் போது தான் பார்த்தேன், அட்லீஸ்ட் வீடியோவை பார்த்துருந்தா கூட நம்ம எந்த இடத்துல நிப்பாட்டணும்னு கண்டுபிடிச்சிருக்கலாம் போலன்னு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.